முதல்ல இந்த குட்டை குழம்பி ஓப்பன் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகி பைத்தியாரத்தனமாக தான் தெரியும். அதுக்கப்புறம் நார்மல் மீட்டருக்கு வர்றதுக்கே 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகிடும். ஆழ்ந்த அமைதி தான் நிதர்சனம் சொல்லிட்டேன், ஆழ்ந்த அமைதி தான் உண்மைன்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த ஆழ்ந்த அமைதிக்கு போகாமல் நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே அவசியம் இல்லாதது தானே, டைம் பாஸ் தானே அது. தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் குழந்தை நல்லா இருக்கணும், தனக்கான குடும்பம் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்கிறார்களே தவிர யாருக்கும் பெருந்தன்மையான எண்ணம் இல்லை. இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, முக்தி வேணும் மோட்சம் வேணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அது அனைத்தையும் இயக்குகிறது. அதை உணர்ந்து கையை தூக்கி சரணாகதி அடைந்தது. இன்ஃப்ளூயன்சர்ஸ், தமிழில் சொல்லணும்னா பரம்பொருள் ஆளுமைகள் அப்படின்னக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பை உங்களுக்கு நேரடியாகவும் ஆன்லைனுக்காகவும் ஏற்பாடு மறுபடியும் செஞ்சுருக்கோம். காரணம் என்னென்னா, நிறைய பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, என்டர்பிரினர்ஸ்க்காகவும் பிஸ்னஸ் பீப்புளுக்காகவும் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் சார்ந்து பல புரிதல்கள் வந்துருச்சு. பட் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரில, மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரில, வெல்த்தை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த சக்தி வாய்ந்த 2 நாள் பயிற்சி பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றத சென்னை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மார்ச் 29 மற்றும் 30ஆம் தேதி 2 நாள் வகுப்பாக இருக்க போகிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியாக தொடர்ச்சியாக இது இருக்க போகிறது. பயிற்சி மட்டுமல்ல, பல விஷயத்தை உங்ககிட்ட இதில் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறது எப்படின்றதுக்கு உண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வெளிப்படையாக கூறலாம் என்று நான் இருக்கிறேன். ஸோ அதனால பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் போகும்போது நேரடி என்னுடைய கண்காணிப்பில் இருக்க போறீங்க. பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு அந்த நாள் என்னைக்கு வரும்னு பார்த்துட்டு இருக்கேன். எந்த நாள் அப்படின்னா, ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கீங்களா, ஆக்சுவலி சூப்பராக போயிட்டுருக்குல்ல. எதை பார்த்தாலும் பயம் வரும் உங்களுக்கு, ஒரு கட்டத்தில் வரும். அந்த ஞான புரியல் வரும்போது அது நடக்கும் உங்களுக்கு. எதை பார்த்தாலும் பயம் வரும். அப்படின்னு என்ன, கணவனை பார்த்தா கைகால் நடுங்கும், மனைவியை பார்த்தால் கைகால் நடுங்கும், பொய் சொல்கிறாங்களோ ஏமாத்துறாங்களோ, குழந்தைய பார்த்தா கைகால் நடுங்கும். இல்லை ஒரு காரில் போனால் பதட்டம் படபடப்பாகும், எல்லாம் மாயையாக தெரியும். முதல்ல இந்த குட்டை குழம்பி ஓப்பன் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகி பைத்தியாரத்தனமாக தான் தெரியும். அதுக்கப்புறம் நார்மல் மீட்டருக்கு வர்றதுக்கே 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம எப்படி தெரியும், ஐயோ நம்ம பொண்டாட்டி பைத்தியம் ஆகிட்டாலே, நம்ம புருஷன் இப்படி பைத்தியம் ஆகிட்டாரு, நல்லா இருந்தார், டெய்லி மெடிடேஷன்ற பேரில் என்னமோ பண்ணார், பூரா ஆட்டிடியூடே மாறி போச்சு. ஏன் மாறுதுன்னா, உங்களுக்குலாம் ஒரு நினப்பு, இப்படி கேஷுவலாக கால் மேலே கால் போட்டு இப்படி உட்காந்து பேசினா அவர் ஏதோ ரொம்ப ஜென்யூனாக ஜென்டிலான ஒரு பர்சன், அப்படிலாம் இல்லை. இப்போ நடிச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எதையுமே கண்டுக்க முடியாமல் எதையுமே ஃபீல் பண்ண முடியாமல் உருண்டு பிறண்டுகிட்டு இருக்கேன்னு வச்சுங்க, அதுதான் உண்மையான நிலை. ஆனால் அந்த உண்மையான நிலை எத்தனை பேர் ஏற்றுப்பீங்க? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே மென்டல்ஸ் தான், தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லலை, இந்தியாவில் ஒரு மாபெரும் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, எம்பக்கமே திரும்பாதீங்க. த ஹோல் வேர்ல்ட் இஸ் அ மென்டல் அசைலம் and the people who are all going to the mental asylum is all people are mentals-ங்கறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையான தெளிவு நிலை என்பது ஆழ்ந்த அமைதி தான். அந்த ஆழ்ந்த அமைதிக்கு போகாமல் நீ கத்திக்கிட்டு இருந்தாலும் பேசிகிட்டு இருந்தாலும் மனம் செயல்படுத்தினாலும் நீ அறிவற்றவனாகவே கருதப்படுவாய். புரியுதா? அப்போ ஆழ்ந்த அமைதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை, பழக்க வழக்கம், நடத்த, இது எல்லாமே அவசியமானதா அவசியம் இல்லாததா? ஆழ்ந்த அமைதி தான் நிதர்சனம் சொல்லிட்டேன், ஆழ்ந்த அமைதி தான் உண்மைன்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த ஆழ்ந்த அமைதிக்கு போகாமல் நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே அவசியம் இல்லாதது தானே, டைம் பாஸ் தானே அது. 80 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டியை கூப்பிட்டு இப்போ நான் கேட்குறேன்னு வச்சுங்க, பாட்டி இத்தனை வருஷம் என்ன வாழ்ந்தீங்க? கல்யாணம் பண்ண, சரி, அப்புறம் நல்லா பார்த்துக்கிட்டாரு என் புருஷனை, சரி, அப்புறம் குழந்தை பெற்றேன், சரி, அப்புறம் எத்தனை குழந்தை பெற்றீங்க? நான் ஒரு 10 புள்ள பெற்றேன், சரி, ஓகே, அப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த 10 புள்ள 10 புள்ள பெற்றுச்சு, சரி, அப்புறம் என்ன பண்ணேன்? அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போட்டேன், சமைச்சு போட்டேன், ஊர் சுத்த கூப்பிட்டு போனேன், சரி, அப்புறம் என்ன பண்ணேன்? என் புருஷன் வேற ஏதாச்சும் சொல்லுமா, வேற என்னமா பண்ணேன்? இல்லை பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிட்டேன், வேற என்னமா பண்ணேன்? இல்லை குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டேன், வேற என்ன பண்ணேன்? இது போல ஒவ்வொருத்தரும் தான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் குழந்தை நல்லா இருக்கணும், தனக்கான குடும்பம் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்கிறார்களே தவிர யாருக்கும் பெருந்தன்மையான எண்ணம் இல்லை. இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, முக்தி வேணும் மோட்சம் வேணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இது வெளியே நடிக்கிறது இல்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். உங்க மனசு உண்மையாவே பியூரா இல்லைன்னா உங்களுக்கு நல்லது நடக்காது, எழுதி வச்சுக்கோங்க. பியூர்னா என்ன?
என்ன? லாங்கிங் த குட்னஸ் ஆஃப் அதர் பீப்புள், த டிஃபரண்ட் பீப்புள், த அன்னோன் பீப்புள். புரியுதா? இன்னொருவரின் நலன் கருதி நீங்கள் உண்மையாவே உங்க மனசை மாத்திக்கலனா, வெளியே வந்து நீங்க ரொம்ப ஸ்டைலிஸ்டா இப்படி அப்படி எப்படி தெரிஞ்சாலும் எழுதி தர, உங்களை உள்ளுக்குள் முழுதுமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளாவிட்டால் 100% சொல்கிறேன், வாழ்க்கை மாறாது. அதனால இயற்கைக்கு நல்லா தெரியும், அது ரொம்ப அறிவானது, அதை ஏமாற்ற முடியாது, அது நிறைய கேள்வி கேட்கும், அது ரொம்ப விட்னஸ் பண்ணும், அது ரொம்ப ரொம்ப தெளிவானது. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. சிங்கப்பூர் கவர்மெண்ட் மாதிரி நோ ஒன் இஸ் அபவ் த லா தான். அப்படின்னா என்ன? நீ என்ன வேணா பண்ணிக்க, இது பண்ணா இது நடக்கும், இது பண்ணா இதுக்கு தயாராகிக்க. சிம்பிள் as that. In a word to say, அது அனைத்தையும் இயக்குகிறது. அதை உணர்ந்து கையை தூக்கி சரணாகதி அடைந்து விடு. அவ்வளவுதான். காலையிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பேசுனேன்? அனைத்தையும் அது இயக்குகிறது. உனக்கான வேலை என்ன? கையை தூக்கி விட்டு சரணாகதி ஆகிவிடு. அப்ப நான் என்ன சும்மா இருக்கணுமா? சும்மா இருக்க சொல்ல. எந்த வேலை வெட்டி செய்யாம இருக்குன்னு சொல்ல. என்ன சொல்றேன்? எந்த வேலை வெட்டி செஞ்சாலும் என்ன செஞ்சாலும், even while you are having sex, your complete focus should be on the opposite person's goodness. This is called மோக்ஷா, முக்தி, லிபரேஷன், மெடிடேஷன் அண்ட் எவ்ரிதிங். ஒரு முத்தம் கொடுக்கும்போது கூட நான் சுகத்தை அனுபவிக்கிறேனா இல்லை இன்னொரு உயிருக்கு நான் சுகத்தை கொடுக்குறக்கா இந்த முத்தத்தை கொடுக்குறேனா, அதில் இருக்கு அந்த விஷயம். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ற கொடுக்குற தன்மை அதில் இருக்கு. நான் ஒரு பொருளாகவோ பணமாகவோ கொடுப்பதில் கூட, நான் பொருளாக கொடுக்குறேன்னா பணமாக கொடுக்குறேன்னா எந்த அளவுக்கு ஈடுபாடோடு கொடுக்கிறேன் அதில் தான் இருக்கு. அப்போ என்னன்னா, இறைவன் என்ன நிலையில் இருக்கிறார் என்றால் கொடுக்கும் தன்மையில் இருக்கிறார். நீங்களும் கொடுக்கும் தன்மைக்கு மாறியே ஆகணும். இல்லாட்டினா எத்தனை வருஷம் தவம் பண்ணீங்கனாலும் இறைவனாக மாற முடியாது. கிளியர்? உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி பார்க்குறீங்கன்றதை தெளிவாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் படிக்கிறேன். நான் எதையாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைட்டில்ஸுமே வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்கும்போது அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து நிச்சயமாக வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் நேபாள் யாத்திரா என்னுடன் வாருங்கள். உங்களோட வாழ்க்கையினுடைய மோட்ச கதவுகள் இந்த நேபாள் யாத்திரைக்கு பின்பு நிச்சயமாக திறக்கப்படும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. ஸோ மார்ச் 6 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் வந்து பயணம் பண்ண போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு ட்ரிப்பாக வந்து இருக்க போகுது. இந்த நேபாள் யாத்திரையில் கலந்து கொண்டு உங்களது ஆன்ம வளர்ச்சியை பெறுவதற்காக விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக நமது அறக்கட்டளையை வந்து தொடர்பு கொள்ளலாம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.